இன்னைக்கு நம்ம ரெசிப்பியில் நம்ம கார்டன்ல இருந்து எடுத்த காய்கறி வைத்து என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு என்னென்ன ட்ரிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மாடியிலேருந்து காய்கறி எடுத்தாச்சு. பட் பசங்களுக்கு கொடுக்கறது தான் இங்கே ஒரு இது எப்படின்னா, கீரையாக கொடுத்தா இறங்காது. ஸோ அதனால் ஒரு ஆள் சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்க. அப்படி அதனால் 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் எடுத்த உடனே என்ன திங்கிங்னா நிறைய காய்கறி இருந்தது. ஸோ அப்போ நம்ம நினச்சோம் சாம்பார் வச்சுட்டு கீரை வந்து பொரியல் பண்ணிடலாம். அப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் காய்கறி ஏதாவது பண்ணலாம். அப்புறம் பார்த்தேன் இல்லை எல்லாமே சாம்பாரில் போட்டுட்டு பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கீரையை வந்து பொரியல் பண்ணிடலாம். இப்படியே மண்டையை போட்டு யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சாப்பிடாது. பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க, சின்ன ரெண்டுமே சாப்பிடாது. பட் அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அந்த காய்கறியெல்லாம் வந்து அதில் இருக்க பீன்ஸ் எல்லாம் எடுத்து வேக வச்சு மசிச்சுட்டு, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு, அதில் வந்து எல்லா கீரையும் நம்ம லைட்டாக ஒரு கொதி தண்ணியில் போட்டு லைட்டாக எடுத்து அந்த கீரை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதையும் அந்த பொட்டேட்டோவோட போட்டுட்டு அதில் வந்து வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் தான் இதில் ஸ்பைசிக்கு போட்டிருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. மைல்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது, நல்லா இருந்தது. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, அப்புறம் ஒரு குட்டி ஆரேஞ்ச் இருந்தது, அதையும் லைட்டாக அப்படியே பொழிஞ்சு விட்டுட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிட்டா நம்மளுக்கு கட்லெட் ரெடி. அதுக்கு நான் வந்து மேல் கோட்டிங்க்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ப்ரெட் எடுத்து மிக்சியில் பொடிச்சிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் மேலே வச்சு 2 பக்கமும் வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணேன். லைட்டாக தோசைக்கல்லில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கிராம் ஸோ நீங்கள் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துட்டிங்கன்னா சுவையான கீரை கட்லெட் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். கீரை பசங்க சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது அது கீரையும் உள்ளே போயிடும். அதே மாதிரி அந்த பீன்ஸோடைய அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க 2 பேருமே, அதை தனியாக எடுத்து வைப்பாங்க. ஸோ இப்போ அதையும் வந்து நான் பாயில் பண்ணி எல்லாம் மேஷ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். எல்லா காய்கறியும் எடுத்து பொடியாக அரிஞ்சிட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு கேரட், வெங்காயம், அப்புறம் வந்து அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே உப்பு போட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே கிடையாது. மைல்டாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபுல் வெஜிடபிள் மட்டும்தான். அதில் வந்து அந்த நீட் லாங் பீன்ஸ் க்ரீன் இருந்தது, அதை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு அதை ஸ்டீம் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருந்தேன். நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கேப்சிகம் இருந்தது, எல்லோ கலர் கேப்சிகம், கொஞ்சம் க்ரீன் அண்ட் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதில் போட்டுட்டு இவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு காய் போடணும்னா போட்டு, பட் என்கிட்ட என்னென்ன மாடியிலேருந்து எடுத்தோனோ அதை மட்டும்தான் போட முடிஞ்சது. அப்புறம் தக்காளி இருந்தது, நம்ம மாடி தோட்ட தக்காளி. ஸோ அதையும் இது பண்ணுறேன். இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம அதை என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெண்டுமே மார்னிங்கில் வந்து எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும். 8 o'clock அவங்க கையில் சாப்பாடு கொடுக்கணுன்னா நான் ஒரு 5:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மத்தியானம் லன்ச் ரெண்டுமே நடக்கும். ஸோ இதில் கொஞ்சம் அந்த ரைஸுக்கு வந்து ஸ்பைசிக்கு வந்து நம்ம சில்லியும் தூளும் போடுறோம், அதே மாதிரி க்ரீன் சில்லியும் அதில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். தக்காளி வந்து காயும் இருக்குது, பழமும் இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. கொஞ்சம் ஹாஃப் காயாக இருந்தது, ஹாஃப் பழமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து குட்டி குட்டியாக இருந்தது. ஒரு 3-4 தக்காளி, 5 தக்காளி, பெரிய தக்காளின்னு. சின்ன தக்காளினா இதில் ஒரு 7 தக்காளி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும் அது. ஸோ 7 தக்காளி நான் அப்படியே அரைச்சி போட்டுட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா இதை வந்து 2 பக்கமும் படுற மாதிரி இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றி இதை 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுவையான கட்லெட் ரெடி, மிக்ஸ் வெஜிடபிள் ரைஸ் ரெடி. ஸோ ரைஸ்க்கு வந்து சாதத்தை வந்து நார்மல் நம்ம ஸ்டீம் ரைஸ் வீட்டில் என்ன சாதம் வடிப்போமோ அதை வந்து வடித்து அதை வந்து ஆற வச்சு இந்த இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, காய்கறி எல்லாம் வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, அது காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும்போது அந்த கேப்சிகம்
அப்புறம் வந்து நம்ம அந்த லாங் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து போட்டுட்டு இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் ரைஸ் ரெடி. ஸோ சால்ட்டு பார்த்துக்குங்க. மார்னிங் வந்து இன்றைக்கி எக்ஸாம், அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து எடுத்தாச்சு, எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பட் என்ன தான் நம்ம பண்ணினாலும் லாஸ்ட் மினிட்ல தண்ணி பாட்டில் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளை பட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி ஹரிபரியாக நடந்தது மார்னிங். ஸோ மார்னிங் இது தான் வெஜ் ரைஸு அண்ட் கட்லெட். இது நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த காய்கறியில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.